எப்போது பங்கு சந்தையில் இந்த பொருள் வியாபாரத்திற்காய் வருகிறதோ அப்போது இந்த பொருளுக்கான விலை நிர்ணயம் தீட்டப்படுகிறது. புரியுதா? இது மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல கம்பெனியில இருந்தா மட்டும் இது விலை நிர்ணயம் சொல்லப்படவே முடியாது. இது எங்க வரணும்? பங்கு சந்தைக்கு வரணும். சந்தைக்கு வரும்போதுதான் அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறதனுடைய விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. தேவ சபையே, தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ ஜனமே, நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற விலை மதிப்பை உலகம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனை ஆராதிக்கும்படி தேவ சமூகத்தில் எப்போது விழிப்போடு இருக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. உலகத்தின் பார்வையில ஒருவேளை நம் அற்பமாய் நினைக்கப்பட்டாலும் கர்த்தருடைய பாதத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்தில் எதை செய்ய வேண்டுமோ, குடும்பத்தில் எதை செய்ய வேண்டுமோ, தனிப்பட்ட சரீரங்களில் எதை செய்ய வேண்டுமோ, செய்கிற வேலைகளில் எதை செய்ய வேண்டுமோ, நாம் போகிற பாதைகளில் எதை செய்ய வேண்டுமோ அதை அவர் நிறைவேற்றுகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அதிகாரத்தினுடைய லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 44வது வசனம், 48வது வசனம் முதல் 52வது வசனம். வருஷ தொகைக்கு ஒத்து பார்க்க வேண்டும். இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தால் திரும்ப கொடுக்க கடவுள். யூபிலி வருஷம் மட்டும் இருக்கிற வருஷங்கள் கொஞ்சமே வாசித்த இந்த ஒரு வேத பகுதியில விலைக்கு விற்கப்பட்டவன் தன்னை மீட்டுக் கொள்ளுகிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்று நான் உங்களோடு பேசும்படியாக ஆவியானவருடைய உந்துதலோடு கொண்டு வந்திருக்கிற வார்த்தை விலை கிரயம். விலை கிரயம் இதுதான் என்று நான் உங்களோடு பேசுகிறதற்காக ஆவியானவருடைய நடத்திப்போடு கொண்டு வரப்பட்டிருக்கிற வார்த்தை. விலைக்கிரயத்திற்கு ஆங்கிலத்தில் 3 பதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 வார்த்தைகளிலும் பலவிதமான அர்த்தங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. நான் அந்த பகுதிக்குள்ள உங்களை கொண்டு போகல, ஆனால் அதற்கு நேராக இருக்கிற மறைப்பொருளை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வரும்படி வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆங்கிலத்திலே பிரைஸ் பர்ச்சேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சேலிங் பிரைஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சேல் டீட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விலைக்கிரயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதற்கு 3 பதங்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 பதங்களுக்கும் அதிகமான அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த வார்த்தையை நம்ம எடுப்போமானால் இன்று அல்ல, இந்த மாதம் முழுவதும் தியானித்தாலும் இதை நாம் நிறைவு செய்து விட முடியாது. ஆனால் இந்த விலைக்கிரயத்தை குறித்து நான் உங்களோட பேசுகிறதற்கு ஆவியானவருக்குள்ளாக சில வாரங்களாகவே நான் நடத்தப்படுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாங்குகிற ஒரு பொருள், நம்ம கடையில போய் நிறைய பேர் மளிகை பொருளாயினும் சாப்பிடுகிறதற்காயினும் பிரயாணங்களுக்காயினும் அல்லது நம்முடைய வாகனங்களுக்காயினும் பொருள் வாங்குகிறோம் இல்லையா? அந்த பொருள், அந்த விலை யார் வச்சது? நம்ம வாங்குகிற பொருளுக்கு விலை யார் வச்சது?
அந்த கடைக்காரனா, பக்கத்து கடைக்காரனா? நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், நம்ம கையில இருக்கிற ஒரு பென் 5 ரூபாய் பென்னு வைங்களேன். இந்த பெண்ணை ஒரு கடையில போய் 5 ரூபான்னு 5 ரூபாய் கரெக்டா கொண்டு போய் தான் வாங்குறோம். அந்த 5 ரூபாய் அந்த கடைக்காரன் நிர்ணயம் பண்ணினதா, பக்கத்து கடைக்காரன் நிர்ணயம் பண்ணதா? இல்ல. அப்ப விலை நிர்ணயம் பண்ணுகிற ஒரு இடம் என்பது ஒன்று உண்டு. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த உலகம் சற்று நிர்ணயம் பண்ண வேண்டுமானால் அவனை தேவ சமூகத்தில் வைத்து கணக்கு பார்க்க வேண்டும். அவனுடைய விலை நிர்ணயம் என்ன என்பது. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை தேவனோடு இசைந்து இருக்கும் போது அவனுடைய விலை நிர்ணயம் என்ன என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. அதுவரைக்கும் அந்த மனிதனை குறித்தோ அந்த சபையை குறித்தோ அந்த ஆத்துமாவை குறித்தோ அந்த குடும்பத்தை குறித்தோ அற்பமாய் பேசப்படலாம், அற்பமாய் சொல்லப்படலாம், அற்பமாய் நினைக்கப்படலாம். ஆனா எப்போ அந்த மனிதனோ அந்த குடும்பமோ அந்த பிள்ளைகளோ அவர்கள் பிரயாசமோ அவர்களுடைய பலனோ விலை உள்ளதாய் மாறுகிறது என்றால் அவர்கள் தேவ சமூகத்தில் இருக்கிற போது, எப்போது பங்கு சந்தையில் இந்த பொருள் வியாபாரத்திற்காய் வருகிறதோ அப்போது இந்த பொருளுக்கான விலை நிர்ணயம் தீட்டப்படுகிறது. உங்களுக்கு புரியுதா? இது மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல கம்பெனில இருந்தா மட்டும் இது விலை நிர்ணயம் சொல்லப்படவே முடியாது. இது எங்க வரணும்? பங்கு சந்தைக்கு வரணும். சந்தைக்கு வரும்போதுதான் அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறதனுடைய விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. தேவ சபையே, தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ ஜனமே, நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற விலை மதிப்பை உலகம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனை ஆராதிக்கும்படி தேவ சமூகத்தில் எப்போது விழிப்போடு இருக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. உலகத்தின் பார்வையில ஒருவேளை நாம் அற்பமாய் நினைக்கப்பட்டாலும் கர்த்தருடைய பாதத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்தில் எதை செய்ய வேண்டுமோ, குடும்பத்தில் எதை செய்ய வேண்டுமோ, தனிப்பட்ட சரீரங்களில் எதை செய்ய வேண்டுமோ, செய்கிற வேலைகளில் எதை செய்ய வேண்டுமோ, நாம் போகிற பாதைகளில் எதை செய்ய வேண்டுமோ அதை அவர் நிறைவேற்றுகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் வாங்குகிற ஒரு பொருள் அதனுடைய பயன்பாட்டை வைத்தே அதனுடைய விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. நம்ம வாங்குகிற ஒரு பொருள் எப்படி பயன்படுமோ, உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், ஆனால் ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம வாங்குகிற ஒரு பொருள் எப்படி பயன்படுமோ அந்த பயன்பாட்டை வைத்துதான் அதுக்கு விலை கிரயம் செய்யப்படுகிறது, இல்ல விலை அதற்கு மதிக்கப்படுகிறது. இரண்டாவது, அந்த பொருள் எப்படி பயன்பட வேண்டுமோ. இப்ப எல்லாருக்கும் ஆப்பிள் போன் வாங்கி யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதனுடைய விலை 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. ஆனா 1100 ரூபாய்க்கும் நம்ம பக்கத்துல இருக்க பெட்டி கடையில கொடுத்துருக்காங்க. அப்ப 1100 ரூபாய்க்கு ஒரு போன் கிடைக்குதுன்னா அந்த போன் ஏன் அந்த ரேட்டு கொடுத்தாங்கன்னா அது எல்லாருக்கும் பயன்படணும். அதனாலதான் அதுக்கான விலை அவிலவாக குறைக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒன்று புரிந்து கொள்ளணும், தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய கூடாரத்திற்குள்ள கொண்டு வைத்திருக்கிறது இந்த தேசத்துல விலை மதிக்க முடியாத பெரிய கற்களாய் மாறும்படி அல்ல, இந்த தேசத்தில் அநேகருக்கு நான் பயனுள்ள பாத்திரங்களாய் இருக்கும்படி தேவன் இந்த தேசத்துல நம்மை விலை உள்ள பாத்திரங்களாய் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வாசித்த அந்த லேவியராகமம் ரொம்ப அற்புதமான வார்த்தை. அந்த நாட்களில ஜனத்தை அடிமையாக விலைக்கு வாங்குவார்கள். விலைக்கு வாங்குகிறவர்கள் யார் என்கிறது தான் நான் உங்களோட பேச போறேன். அதுதான் இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசும்படி உந்துகிறார். யார் விலைக்கு வாங்கினது? நீங்க எப்படி கூட எழுதி கொள்ளலாம், நம்மை விலைக்கு வாங்கினது யார்? இந்த வாசித்த வசனத்துல 2 பகுதியை நான் உங்களுக்கு மிக தெளிவாய் சொல்லித்தர வாஞ்சிக்கிறேன். இதை சொல்லிவிட்டு நான் என்னுடைய வார்த்தையை இன்னும் ஆழமாய் உங்களை அழைத்து செல்கிறேன். விலை என்றால் என்ன, கிரயம் என்றால் என்ன? விலை கிரயம் அப்படின்னு ஒரு பேர் வச்சோம் இல்ல, விலை என்றால் என்ன, கிரயம் என்றால் என்ன? விலை என்றால் ஒரு பொருளுக்கு கொடுக்கப்படுகிற மதிப்பு.
இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன மதிப்பு தெரியுமா? ஒரு மதிப்புமே இல்லை. ஆனா மனிதன் கடையில போய் வாங்குகிற பொருளுக்கெல்லாம் என்ன மதிப்பு தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. மரணம் மனிதர்களை கொன்று குவிக்கிறது. இந்த உலகம் ரொம்ப 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 புதிய புதிய வித்தைகளை கையாண்டு கொண்டே இருக்கிறது. உடனே கொல்லுகிறதற்கு சில மருந்துகளை வச்சிருக்கிறாங்க, சில யுக்திகளை வச்சிருக்கிறாங்க. நீங்க நியூஸ் பேப்பரை திறந்து பாத்தீங்கன்னா பக்கத்துக்கு பக்கத்து கொலையின் செய்திகளையே கேட்க முடிகிறது. ஏன்னா மனிதனுக்கு இன்னைக்கு விலை இல்லை. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் உங்களை விலை உள்ள பாத்திரமாக அவர் நிர்ணயம் பண்ணுகிறார். அல்லேலூயா. போன வாரம் பார்த்தவங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், போன வருஷம் பார்த்தவங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சில வருஷங்களுக்கு முன்னாடியே பார்த்தவங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அதனால நமக்கு தெரியல. ஆனா இந்த உலகத்தில் ஒரு பக்கம் போய் பாருங்க, அனுதினமும் 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 கொலையும் கொள்ளையும் பெருகி கொண்டே இருக்கிறது. ஏன்னா விலை இல்லை, மனிதனுக்கு விலை இல்லை. ஆனா நீங்க வாங்குற பொருளை பாருங்க. இன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியில போய் சட்டைக்கு பட்டன் வாங்கன்னா முதற்கொண்டு விலை கொடுத்து தான் வாங்கணும். அப்போ விலை என்பது ஒரு பொருளுக்கு கொடுக்கப்படுகிற மதிப்பு. பெரியவங்களுக்கு புரியாது, சின்னவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். கிரயம் என்பது மதிக்கப்பட்ட அந்த பொருளுக்கு கொடுக்கப்படுகிற பிரயாசம். கிரயம் என்பது மதிக்கப்பட்டிருக்கிற அந்த பொருளுக்கு கொடுக்கப்படுகிற பிரயாசம். இப்ப நீங்க போய் 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க இல்லையா? அந்த பொருளை வாங்குகிறதற்கு அந்த 10 ரூபாய் எப்படி வந்தது? பிரயாசப்பட்டதுனால வந்தது. பிரயாசப்படாம யாருக்காவது வந்ததுன்னு சொல்ல முடியுமா? நம்ம விலை கொடுத்து வாங்குகிற ஒரு பொருளுக்கு அந்த பொருளை வாங்கக்கூடிய பிரயாசம் நமக்கு உண்டானதினால நாம் அந்த பொருளை சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். அந்த பொருள் நமக்குரியதாய் மாறுகிறது. அல்லேலூயா. விலை கிரயம். கிரயம் என்பது அந்த மதிக்கப்பட்ட பொருளுக்காக கொடுக்கப்பட்ட பிரயாசம். புரியல? கொஞ்சம் கூட புரியுற மாதிரி சொல்லட்டா? இந்த உலகத்துல சாத்தான் நமக்கு ஒரு விலை வச்சிருந்தான். நம்முடைய முன்னோர்கள் செய்த தேவனை விட்டு தூரம் போன அந்த காரியத்தினாலே சாத்தான் மறுபடியும் இந்த மனிதன் தேவனோடு நெருங்குகிறதற்கு விலை வேண்டும் என்று விலை வைத்திருந்தான். அந்த விலைய ஒருவர் கிரயம் செலுத்தினார், ஒருவர் பிரயாசப்பட்டார், ஒருவர் நம்மை மீட்டு கொண்டார். அவரை ஆராதிக்கிறவர்களாய் நாம் இன்று இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த தேவன் எப்படி பிரயாசப்பட்டார் தெரியுமா? தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கினார். படைப்பாளி என்கிற ஸ்தானத்தை விட்டு இறங்கி அந்த பிரயாசத்தை நமக்காகப்பட்டார். ஒரே ஒரு தப்பு பண்ணின லூசிபர் இன்னைக்கும் விழுந்த இடத்துல இருந்து எழும்பல. அவன் மேல அவ்வளவு கோபமா இருந்த. ஆனா ஆண்டவர் நம்ம மேல அளவில்லாத அன்பை கொடுத்து நமக்காக பிரயாசப்பட்டார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உள்வாங்கன்னு தெரியல. ஒரு வாட்டியும் விழுந்து போகிறதற்கு அவன் செய்த காரியங்கள் தேவனை கோபப்படுத்தினது. ஆனா நம்ம எத்தனையோ முறை தேவனை விட்டு தூரம் போனாலும் அவருடைய அன்பு நம்மை அளவில்லாமல் இழுத்து கொண்டே நமக்காக கிரயம் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது.